அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப சத்தான சூப். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இதில் உள்ள வெஜிடபிள்ஸை நீக்கிட்டு வெறும் சூப்பு மட்டும் கொடுத்தாலே ரொம்ப ஹெல்த் அவங்களுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட் சேர்த்துக்குங்க, நூக்கல், கேரட், பச்சை பட்டாணி, பட்டர்பீன்ஸ், முட்டைக்கோஸ், பீன்ஸ், மூணு சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல், ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், குடைமிளகாய், 500 ml தண்ணீர் சேர்த்துக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை 3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர், மிளகு பொடி வந்து சேர்த்துக்குங்க. ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.